ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாய கல்வி உரிமை சட்டம். இந்த திட்டம் மூலமாக ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. இது மூலமாக ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் பயனடைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. இந்த திட்டம் சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அறிவிப்பில் கல்வித்துறை அமைச்சர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு பெரும் நிதி இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்குது. ஆர்டிஇ திட்டத்துக்கு தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ தான் தனியார் பள்ளிகளில் இந்த ஏழை மாணவர்களுக்கான இலவச சேர்க்கை அப்படிங்கிறது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஇ சம்மந்தமான ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடர்ந்து இருக்கிறோம். அப்படி அதில் ஏதாவது நல்ல தீர்ப்பு கிடச்சி அது மூலமாக வாய்ப்பு இருந்தால் இதுக்கான சேர்க்கை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை நம்ம பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான ஆர்டிஇ சேர்க்கை அப்படிங்கிறது நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற சந்தேகமான இழுபறி நிலையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வியாண்டுக்கான பள்ளிகள் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ இந்த வருஷத்துக்கான ஆர்டிஇ அட்மிஷன் அப்படிங்கிறது நடைபெறுமா அப்படிங்கிறது சந்தேகமான விஷயந்தான். ஆர்டிஇ சம்மந்தமான இந்த வழக்கில் இதுக்கப்புறம் தீர்ப்பு கிடச்சி அதுக்கப்புறம் அட்மிஷன் ஓப்பன் பண்ணி சேர்க்கறதுக்குள்ளே பல மாதங்கள் ஆகிடும். ஸோ இதுக்காக வெயிட் பண்ணுறதை விட குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்கறதே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.